பத்ருடைய நாள். ஏகப்பட்ட அற்புதங்களை, ஏகப்பட்ட மாஜிசாத்துகளை, ஏகப்பட்ட மறைமுகமான உதவிகளை இஸ்லாமிய சமூகத்திற்கு, குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வெளிப்படுத்தினார். ஒண்ணு என்ன தெரியுமா? தூக்கத்தை கொடுத்தார். பெரிய மாஜிசத் அது. விடிஞ்சா வாழ்வா சால்வா, மூத்தா போவோமா வாழ போறோமா என்ன ஆக போகுதுன்னு தெரியல, விடிஞ்சா பத்ரு போறோம். ஆனா அல்லாஹ் ராகத்தான தூக்கத்தை கொடுத்தார். நிம்மதியா தூங்கினாங்க. விடிந்தால் வாழ்வா சாவா என்று இருக்கிற நிலைமையில் அல்லாஹ் அவர்களுக்கு பத்ருடைய முதல் நாளிலே உறக்கத்தை கொடுக்கிறார். அவர்கள் நிம்மதியாக உறங்குகிறார்கள். இரண்டாவது என்ன தெரியுமா? கூட்டத்தை குறைவாக காட்டினார். கூட்டத்தை, முஸ்லிம்களுக்கு காபீர்களை குறைவாக காட்டினார். காபீர்களுக்கு முஸ்லிம்களை குறைவாக காட்டினார். ஏன் தெரியுமா? பத்ரு நடக்கணுங்கிறது, பத்ரு போர் நடக்கணுங்கிறது அல்லாஹ்வுடைய முடிவு. பொதுவாக அல்லாஹ் ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சா நடத்தி காட்டிடுவான். குர்ஆன்ல கூட ஆயத்து வரும், குன் ஃபயகுன். அல்லாஹ் நடக்க நினைத்ததை நடத்தி காட்டி விடுவார். பத்ரு நடக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய முடிவு. அதற்காக வேண்டி முஸ்லிம்களை காஃபிர்களுக்கு குறைவாக காட்டினான், காஃபிர்களை முஸ்லிம்களுக்கு குறைவாக காட்டினான். இரண்டாவது. மூணாவது என்ன தெரியுமா? தூங்கி எந்திரிக்கும் போது மலையோடு எந்திரிக்கிறாங்க. பாரிஸ், மழை பெய்யுது, மலையை கொடுத்தார். இப்படியாக ஏகப்பட்ட அற்புதங்களை இந்த பத்ருடைய நாளிலே அல்லாஹ் நடத்தி காட்டினான். எப்போது நாம் அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் முன் வருவோமோ அப்போது அல்லாஹ் நமக்காக வேண்டி வருவார். அப்படித்தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி தெரியுமா வளர்த்தாங்க? எப்படி தெரியுமா வளர்த்தாங்க? தன் பிள்ளைகளிடத்தில் சொல்லுவார்களாம், நீ அல்லாஹ்வுடைய பாதையில் போய் போரிட்டு மௌத்தாகினால்தான் அதுதான் எனக்கு சந்தோஷம், அதை தவிர எதுவும் எனக்கு சந்தோஷம் இல்லை என்று சொல்லுகிற பெற்றோர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தார்கள். இன்றைய பெற்றோர்களை பாருங்கள், வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, இந்த போன் புடி உட்கார வச்சிருவாங்க, போனை கொடுத்து உட்கார வச்சிருவாங்க. இப்படி பண்ணி தான், இப்படி பிள்ளைகளை வளர்த்துத்தான் இன்னைக்கு வேற நாட்டு சமூகம் இன்னைக்கு நம்முடைய சமூகத்தை அடிக்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போர், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடைபெறுகிற போர், அதிலே ஷஹீதாக்கப்படுகிறார்.